இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோமோ அதில் ஒரு 2% கூட நம்ம காலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் அதையும் பார்க்கணும். என் காலை பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக கேவலமாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுட் கேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து எல்லாருக்குமே தெரியும். வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு அதை போட்டு இதை போட்டு லெமன் புழிஞ்சி இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியாக ஒரு சிம்பிள் ஸ்க்ரப் சொல்கிறேன். சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. டொமேட்டோ இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி அந்த ஹாஃப் டொமேட்டோவை அந்த பவுடர் சுகரில் டிப் பண்ணி நீங்கள் ஃபேஸு, ஹேண்ட்ஸு, லெக்ஸ் எங்கே வேணாலும் ஸ்க்ரப் பண்ணலாம். இதை வந்து நம்ம டெய்லி பண்ணலாம். ஏன்னா நம்ம சுகரை வந்து பவுடர் ஆக்கிடுவோம். ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை வந்து நம்ம டெய்லியுமே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனா இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். காஃபி பவுடரில் வந்து ஸ்கின்னை லைட்டன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்க்ரப் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் டொமேட்டோ சுகர்லேயுமே நிறைய இருக்குது. டொமேட்டோலாம் நேச்சுரலாக ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ஸோ நீங்கள் எது உங்கள் வீட்டில் எது இருக்கோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் வந்து இது தான் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு உங்கள் காலை வந்து நனைச்சிக்கோங்க. இல்லைன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் பெட்டர் தான். ஸோ நாம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் வந்து பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஹார்ஷாக ஸ்க்ரப் பண்ணி ஸ்கின்னை பிச்சிடாதீங்க. ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. கேமராவில் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரில. பட் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோடய ஃபுட் வந்து நல்லா டேன் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்படியே உடனே வாஷ் பண்ணிடாதீங்க. விட்டுட்டு லெமன் நம்ம வந்து கட் பண்ணி புழிஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லெமனை நீங்கள் தூக்கி போடாமல் இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் ட்ரை ஆன உடனே என்ன பண்ணுங்கள், அந்த லெமனை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த லெமனில் உள்ள ஜூஸ் லைட்டாக இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கையில் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பார்த்திங்களா, நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அந்த கால் முட்டி இருக்குல்ல, அதுக்கு கீழே உள்ள ஏரியாஸ்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணோடனே கொஞ்சம் க்ளோ ஆச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். செகண்ட் வந்து ஒரு பேக், ஏதாச்சும் ஒரு பேக் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்களே ஒரு காம்பினேஷனில் ஒரு பேக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி என்ன பேக் யூஸ் பண்ணுறேன்னா கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ கேர்ள்ஸ்னால் மஞ்சள் நிறைய எடுத்துக்கோங்க. பாய்ஸ்னால் கொஞ்சம் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ஹேர் வளராது. ஸோ இந்த பேக் நம்ம ஃபேஸ்லேயே போடலாம், நம்ம லெக்ஸு, ஹேண்ட்ஸ் எங்கேனாலும் போடலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாமல் டொமேட்டோ ஜூஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபேஸில் போடுறதா இருந்தால் லெமன் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பொட்டேட்டோ இருக்குன்னா பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஒரு பேக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கடலை மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவுக்கு போங்க. ரெண்டுமே இல்லைன்னா பாசிப்பயிறு மாவு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல் இருக்குது உங்களுக்கு. இதை தான் போடணும் அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுங்க. ஸோ இப்போ ஒரு பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே அதே பேக் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் மஞ்சள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ மஞ்சள் தான் வந்து நம்மளை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டாக பண்ண போகுது. ஸோ மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேக் ரெடி. இப்போ நம்ம வந்து காலைல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ காலைல ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ மினிமம் 15 மினிட்ஸ் இருங்க, மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் இருங்க. ஸோ அதுக்கு மேலே வேண்டாம். இதே பேக்கை நீங்கள் ஃபேஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறைய போட்டிருந்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பட் காலில் வந்து அப்படி எதுவும் இரிட்டேஷன் எதுவும் இருக்காது. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு வேளை இது போட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இதை ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுற இடத்துல வந்து லைட்டாக கொசு கடித்த புண்ணு இருந்துச்சு. ஸோ மஞ்சள் போடுறதுனால நல்லா எரிஞ்சுது அந்த இடம். ஸோ ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது வந்து புண்ணு ஆறிடும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ நல்லா ட்ரை ஆன உடனே அப்படியே வாஷ் பண்ணாமல் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். அது
அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப ட்ரை ஆனாலும் நமக்கு வாஷ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டிஷ்யூ வச்சு துடைக்கனாலும் துடைச்சிடலாம், வெட் டிஷ்யூ வச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி மேலே ஊற்றிட்டு அப்புறம் உங்கள் கையால் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த டார்க்னஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும், ஏதாச்சும் டர்ட் இருந்தாலும் ரிமூவ் ஆகும். இதை வந்து நம்ம ஒரு நாள் பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. கண்டினியூஸாக பண்ணணும் ஒரு 1 வீக்குக்கு. ஸ்க்ரப் வந்து நீங்கள் டெய்லியே பண்ண வேண்டாம், வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி பேக் வந்து ரெகுலராக ஏதாச்சும் ஒரு பேக் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மாய்ஸ்சர் வந்து பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஃபேஸ் பேக் போட்டு ஸ்க்ரப்லாம் பண்ணி நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாய்ஸ்சர் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டல. நீங்கள் ஆலோவேரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆலோவேராவை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட ஆலோவேரா இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சர் பண்ணி முடிச்சிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட இது முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.